அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இன்னைக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்காங்க. முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு பதவியேற்று முடித்திருக்காங்க. இல்லை, அதாவது 17வது சட்டமன்றம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்க தேர்தல். இந்த 17வது சட்டமன்றத்திற்கு தேர்வான எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதா இருந்தாங்க. இதில் சில எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளலை, மற்ற எல்லா எம்எல்ஏக்களும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ தாவேகா ஆகட்டும், அதிமுக, திமுக, மற்ற விசிகா, சிபிஐ, சிபிஎம், இப்படி எல்லா கட்சியோட எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, இன்றைய தினம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. இன்றைய எம்எல்ஏ பதவியேற்பு நிகழ்ச்சிங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ விஜய் அவர்கள் உட்காந்துருக்கிறாங்க, சில எதிர்கட்சி தலைவர் வந்து வணக்கம் வச்சாங்க, சிலர் வந்து கண்டுக்காமல் போனாங்க, அதை பார்த்தோம். ஒரு சிலர் வந்து சில நகைப்பான விடயங்களும் நடந்துச்சு. எப்படின்னா, இன்னைக்கு எம்எல்ஏவா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதற்கான அந்த எம்எல்ஏவா தகுதியான அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் பேரவைத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அதை பார்த்தது பிறகு தான் அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஆனால் இங்கே கீர்த்தனாங்கிற எம்எல்ஏ சிவகாசி தொகுதியில் இப்போ அமைச்சர் அவங்க, ஆமாம், சிவகாசி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டே போகலை, மறந்துட்டு வந்துட்டாங்க. இது எப்படின்னா, இப்போ நான்லாம் பள்ளி படிக்கும்போது ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டேன், நல்லா படிக்கக்கூடிய மாணவன் தான், ஆனால் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன். ஹோம்ஒர்க்குன்னு கேட்டாங்க, இன்னைக்கு வந்து டேபிளில் வைக்கணும்னா எல்லாரும் வைக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்குது. எல்லாரும் வச்சாச்சாப்பா அப்படின்னு அப்படியே கடைசி எந்திரிச்சு போய், சாரி மேம், வீட்டில் மறந்து வச்சுட்டேன் மேம் அப்படிங்கிறது. இது வார்த்தை கேட்பாங்க, வழக்கமாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். உடனே அப்படியே காதை பிடிச்சி திருகி மேலே எழுப்பி விட்டு, சட்டை பேண்ட் போட மறந்தியா, மேக்கப் போட மறந்தியா, இது எதுக்கடா மறந்து வச்சுட்டு வந்த, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்றவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு எம்எல்ஏவாக தேர்வாயிருக்கும், அதுக்கு தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு போனோம். இதில் அந்த அம்மையார் வந்து பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட வேலை பார்த்தாங்க, பிரசாந்த் கிஷோரோட டீமில் இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ரீல்ஸ் போடுறதுல கவனம் இருந்ததுனால இதில் மறந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, இவங்க எப்படி அப்படின்னா, இன்னொரு எம்எல்ஏ, அவர் யாருன்னு தெரியல, நம்ம லைவ்ல பார்க்கும்போது அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்த இன்னொரு எம்எல்ஏவோட ரொம்ப கொஞ்சம் குழாவி பேசிக்கிட்டே இருந்தார். இதான் சட்டமன்றமாப்பா, அருமையாக இருக்கு, ஏசி என்ன 16ல் வைக்காம 32ல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்தாரு. திடீர்னு அவர் பேரை சொன்னோன்னே அவருக்கு என்ன படம் தெரில, அவரோட டாக்குமெண்ட் விட்டுட்டு பக்கத்தில் இருந்தவரோட டாக்குமெண்ட் தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டாரு. முதல் முறையாக போயிருக்காங்க, சட்டமன்றத்தில் ஜெயிச்சு போயிருக்காங்க. இது முதல் முறையாக போகிறாங்கன்னு இது வேற ஒரு இடம் கிடையாது, இது ஒரு சட்டமன்றம். அது வந்து மக்கள், பலாயிரம் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு அமைச்சிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இருந்துக்கணும். இவர் அவரோட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அதை வாங்கி பார்த்தவர், என்னப்பா பேர் வேறையா இருக்கு, ஆள் வேறையா இருக்கு, கொண்டு போ உன் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இவர் குடு 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 ஓடுறாரு, போய் இவரோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர்றாரு. இங்கே உட்காந்துருந்தவர், ஏன் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு இவர் கத்திட்டு இருக்கிறாரு. உடனே இவர் போனவர் அங்கேருந்து அவரோட டாக்குமெண்ட்டை கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பதவி பிரமாணம். அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர்னு சொல்லி டிவிகே சேர்ந்தவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்கண்ணே. ஆனால் 1967 சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. கொஞ்சம் அரசியல் படிக்கணும். ராங்கான நரேட்டிவ் வந்து தெரிஞ்சு செட் பண்றாங்களா, தெரியாம செட் பண்றாங்களா? இல்ல, இது தெரியாம தான், தெரிஞ்சலாம் அவங்களுக்கு பாவம் தெரியல, விவரம் தெரியல அவங்களுக்கு, அதனால பேசுறாங்க. சென்ற இதுல கூட கீதா ஜீவன் அவர்கள் வந்து அமைச்சரா இருந்தாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி பழைய காலத்துக்குலாம் போக வேணாம், போன ஆட்சியிலேயே அமைச்சரா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா பாவம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த எம்எல்ஏ பதவியேற்பில். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயா சிவி சண்முகம் அவர்கள் வந்துட்டாரு. அவர் பேரை கூப்பிட்ற நேரம் பார்த்து லைட்டா இந்த வந்துடுறேன் அப்படின்னு வெளியில போயிட்டு வீட்டுக்கே போயிட்டாரு. அப்படியே நைஸா. ஏன் பதவியேற்க வந்துட்டு பதவியேற்காம ஏன் திரும்பி போறாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அதே மாதிரி எம்எல்ஏவா திரு விஜய் அவர்களும் பதவியேற்றிருக்கிறாரு. அவரு ஒரு நியாயப்படி நேற்றே அறிவிச்சிருக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் இது மாதிரி 2 தொகுதியில் நின்றுருக்கிறேன், பெரம்பூர்லையும் கிழக்கு தொகுதியிலையும். இதில் கிழக்கு தொகுதியை நான் ராஜினாமா செய்ய போகிறேன், எனக்கு வாக்களித்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, என்னை மன்னிச்சிருங்க, அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு பக்கத்துலேயே இருக்குது பெரம்பூர் தொகுதி, நான் ஈஸியாக போய்க்க முடியும், தேவையில்லாமல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டோட செலவெல்லாம் நான் கம்மி பண்ணணும், அதனால நான் கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அந்த மக்களுக்கு ஒரு நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் செய்யலை. இன்றைக்கி கிழக்கு தொகுதி மக்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, இவர் விஜய் வருவார்னு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் ஓட்டு போட்ட மாதிரி அவர் ஜெயிச்சிட்டார்ல, அதுக்காக தானே நாங்கள் போட்டோம், வேற என்னத்தை நாங்கள் பார்த்தோம், விஜய் நிற்கிறாரு அதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ விஜயே இல்லை நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருந்துட்டு இருக்கு. மீண்டுமான தாவேக்கையில இருந்து ஒரு உறுப்பினர் நாங்கள் நிப்பாட்டுவோம், அவர் வெற்றி பெற்று உங்கள் சார்பாக எங்கள் குரலை ஒலிப்பாருன்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கிழக்கு தொகுதியில் வேற யாரையும் நிப்பாட்டுற மாதிரி பேசிக்கிறாங்க. நியாயமாக பார்த்தா அந்த கிழக்கு தொகுதியில்
அந்த கிழக்கு தொகுதி கட்சி ஆரம்பித்த முதல் ஆண்டு இவங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்போ திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் இருந்தவர் போகும்போதே வாகனத்தில் விபத்தாகி இறந்துடுறார். முதல் பலி சொல்லப்போனால் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து. அப்படி இறந்தவர் கட்சியோட தொண்டர், கட்சிக்காக பல்வேறு வேலைகளை செஞ்சுருக்கிறவர். அவருடைய குடும்பம் இன்னைக்கு 2 குழந்தைகளை வச்சுட்டு அவங்க மனைவி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது அவருக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுப்பேன், நான் எம்எல்ஏ ஆக்குறேன், நான் எம்எல்ஏக்கு நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நியாயமாக இருந்திருக்கணும். அதை தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்காவினரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நோ ஐயா கூப்பா கிருஷ்ணனை கூப்பிடுங்க, எது நின்று தோல்வி அடைஞ்சவரை இங்க நான் மறுபடியும் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மாதிரி போகுன்னு தெரியல. ஒட்டு மொத்தத்துல இன்றைய தினம் இந்த எம்எல்ஏ பதவி ஏற்புங்கிறது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா போனுச்சு. ஏன்னா காலையில இருந்து கண்டினியூஸ் லைவ் 234 ஒருத்தர் விட்டாங்க, 233, அப்புறம் சில ஆப்சென்ட் எல்லாம் விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இந்த லைவ் போனுச்சு. மக்கள் உட்காந்து ரசிச்சு பார்க்கும்படியா இருந்தது. எப்பயுமே சட்டமன்ற விவாதங்கள் போதுதான் நகைச்சுவையா அந்த மாதிரி எதிர்கட்சிகள் வைக்கிறதெல்லாம் போய் இந்த தடவை பதவியேற்புல ஆரம்பிச்சு நல்ல விறுவிறுப்பா போனுச்சு. அதே மாதிரி முதல் முறையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏவா பதவியேற்றிருக்காங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் முதல் முறையாக பதவியேற்றிருக்காங்க. கோலாகலமாக எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, இன்றைய நிகழ்ச்சி ஒரு முதல் அடி எடுத்து வச்சிருக்காங்க எம்எல்ஏவா. அன்னைக்கே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இனிமே நமக்கு ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாட்களாவே பேசிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு ஜீவோ கையெழுத்து போடுறோம். 3 முக்கியமான ஜீவோல அதுல சிங்கப்பெண்கள் ஜீவோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஜீவோ படிச்சு பார்த்தீங்களா? அதுல என்ன சொல்ல இல்ல, அதுல எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா, ஏற்கனவே இங்க அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு இருக்கு. அதாவது 1980-90 காலகட்டங்களில் இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய இருந்தது. வரதட்சணை கொடுமையாகட்டும், பாலியல் கொடுமைகள் ஆகட்டும், மற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகட்டும் அதிகமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் 1992 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு நான் ஒன்று கொண்டாடுறேன். ஏன்னா இந்த பெண்கள் இவ்வளோ கொடுமைகள் ஆளாக்கப்பட்டிருக்கும் போது காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கறதுக்கு தயங்குனாங்க. ஏன்னா ஒரு ஆண் காவலர் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்றது? இப்போ கணவர் அடிச்சுட்டா கூட அடி வாங்கிட்டு வீட்டிலேயே தான் இருந்தாங்களே தவிர போய் புகார் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. அதிகபட்சமாக அவங்க செய்கிறது கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லைனா தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது. இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு ஒன்று வரும்போது அங்கே மகளிர் காவல் ஆய்வாளர்கள் தான் இருப்பாங்க, மகளிர் காவலர்கள் இருப்பாங்க. அப்போ இவங்க போய் புகார் கொடுக்கறதுக்கு எளிமையாக இருந்தது. ஏன்னா மனசு விட்டு பேச முடியும், என்ன நடந்துச்சுங்கிறத ஓப்பனாக சொல்ல முடியும். அவங்களுக்கு நடந்த கொடுமையை இப்போ ஒரு ஆண் காவலர் இருந்தால் சொல்ல முடியாத விஷயங்களையும் இங்கே போய் சொல்ல முடியும். இரண்டாவது, அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறதுனால ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ல வர விஷயத்தை அந்த காவலரும் உடனே புரிஞ்சுக்க முடிஞ்சது, இவங்களுக்கான தீர்வு கொடுக்க முடிஞ்சது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் முதல்ல இங்கே 1000 விளக்கு தொகுதியில் ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கு போய் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்டேட் நிறைய பிங்க் பேட்ரோல். ஆமாம், பிங்க் பேட்ரோல் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இப்போ பொது இடங்களுக்கு போனோம், இப்போ மெரினா பீச்சே போகிறோம் அப்படின்னா ஆண் காவலர்கள், அதாவது காவலர்களுக்கான ரோந்து வாகனம் வருது. மக்களுக்கு காவல் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், காவல் ரோந்து வாகனம் வருது. அதே சமயத்தில் பிங்க் பேட்ரோல்னு சொல்லிட்டு மகளிர் காவல் வாகனங்களும் வருது. ஏன்னா மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு. இப்போ கூட்டமாக ஒரு இடத்துல கூடனாலும் சரி, இப்போ கூட்டமாக எங்கேயாவது கூடனாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, இந்த பாலியல் சீண்டல்கள்லாம். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பிங்க் பேட்ரோலும் வராங்க. அப்போ ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. இப்போ அதையே தான் இவர் பேர் மாற்றி வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தோணுது. ஏன்னா இப்போ ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர் என்ன செய்வாங்கன்னா, அதிமுக இருந்தால் அம்மா உணவகம், அம்மா திட்டம்னு இப்படி கொண்டாடுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனையும் அப்பா திட்டம்னு சொல்லிட்டு அப்பாங்கிற பேரை வச்சுவாங்க. இல்லைன்னா கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையம் இப்படி பேரை மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்கிற பேரைத்தான் சிங்கப்பெண்ணே சிறப்பு அதிரடிப்படை, ஏன்னா சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டுலாம் பாடினார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மற்றபடி இது நோக்கம் ஒன்று தான், ஏற்கனவே இருந்த ஒரு திட்டம் தான், பேர் தான் வேற. ஒருவேளை அரசு இதை எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த நோக்கம் சரியான நோக்கமா இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி இல்ல, நோக்கம் சரிதான், அதை வரவேற்கக்கூடியதான். அதுதான் ஏற்கனவே இருக்கே. அப்ப ஏற்கனவே இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கான பயன்பாடு என்ன, இதைத்தானே நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த திட்டம் முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் சொல்லுங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் செயல்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த காவல்துறையை அவர் தான் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ரெண்டும் ஒன்று தானே, பேர் தான் வேற இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஒருவேளை அரசு இதை தெளிவுபடுத்தினா பயன் வரலாம், நம்ம அப்படி தெளிவுபடுத்தணும் அவர். ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த 500 யூனிட் பிரச்சனை வரும்போது 500 யூனிட் மேலே போகிறவங்களாம் 100 யூனிட் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது யாரோ ஒரு அதிகாரியை வச்சு அதை தெளிவுபடுத்தினாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தணும். நோக்கம் நல்லா இருக்கு, ஆனால் அதே ஏற்கனவே இருந்த ஒரு
ஒரு காவல் நிலையத்தை நீங்கள் பேர் மாற்றி வச்சுருக்கீங்க கேள்வி எழுது அதை அவங்க தெளிவுபடுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருவாரியான மதுப்பிரியர்கள் வந்து காத்திருந்ததே 10 ரூபா குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக பதவியேற்று 2 நாட்கள் ஆகுது. இன்னும் மதுப்பிரியர்கள் வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, முதல்வர் கேட்க மாட்டீங்களா பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா? அது என்னன்னா, இப்போ அவர் இந்த 3 திட்டங்களை முதல்ல கையெழுத்து போட்டார் இல்லையா, அதில் ஒரு திட்டம் வந்து போதைப் பொருள் தடுப்புக்கு தனி படையை பிரிவு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது என்ன செய்யணும், போதைப் பொருள் தடுப்புக்கு தனி பிரிவு வரப்போகுதுன்னா அவர் ஏற்கனவே மக்களும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறார். இவங்க அரசுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த தாவேகா தொண்டர்கள் உங்கள் பகுதியில் எங்கெல்லாம் கஞ்சா விற்கிறான், எங்கெல்லாம் வந்து இந்த கூலிப் ஆன்ஸ் எந்த பெட்டி கடையிலலாம் விற்கிது, அந்த தகவலை எடுத்து நீங்கள் தலைமைக்கு மெயில் அனுப்புறதோ, இல்லை உங்கள் மாவட்ட செயலர் மூலியமாக அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போகிறது, இல்லை அந்த அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போகிறது, அந்த இலாக்காக்கான அதிகாரிகிட்ட கொண்டு போகிறது, இப்படி பண்ணலாம். இது சரியான தீர்வாக இருக்கும். அதை விட்டுட்டு நேராக டாஸ்மாகில் போயிட்டு ஒரு 18 திட்டு கொடு, என்னயா 10 ரூபா சேர்த்து வாங்குற, இங்கே பாரு இது டிவிக்கு ஆட்சி, இந்த 10 ரூபா எங்கே போகுது, எனக்கு சரியான மீதி காசு இப்போ வேணும் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. செந்தில் பாலாஜி தானே வாங்கினாருன்னு சொன்னீங்க, இப்போ அவரே இல்லை இல்லை. அதுதான், அப்போ செந்தில் பாலாஜி இல்லை, இந்த காசு யாருக்கு போகுது, எங்கே போகுது, ஏன் 10 ரூபாயை திருப்பி கொடு, இதை ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. வரிசையா எல்லா டாஸ்மாக்லையும் இது டாஸ்மாக் அதிகாரிகள் அப்படியே பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. நியாயமா பார்த்தா அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கணும். எந்த பெட்டி கடையில் கூலிப்பு விற்கிறான், எவன் ஆன்ஸ் விற்கிறான், ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து புகாராக கொடுக்கணும், அதை தடுக்கணும், அந்த வேலைகளை செய்யணும். அதை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட போய் என் மீதி காசை கொடு, இங்கே நடக்கிறது யார் ஆட்சி தெரியுமா, இதை வீடியோ எடுத்து வேற போடுறாங்க. இது யாருக்கு கெட்ட பேர், யாருக்கு ஃபைனலாக கெட்ட பேராக போய் சேரும், இது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. தெரியும், எது எடுத்தாலும் ரீல்ஸை போட்டால் வியூஸ் போகும், லைக்ஸ் பிச்சுக்கும், நண்பா நண்பீஸ்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க. இது நோக்கமாக இருக்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும். அதுதான். ஒருவேளை இது அரசினோட பார்வைக்கு போகும்னு நினைக்கிறாங்களோ? அரசோட பார்வைக்கு போகணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மாவட்ட செயலர் மூலியமா அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய மாவட்ட செயலர் எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமா மேலே கொண்டு போங்க, தலைமைக்கு கொண்டு போய் அதுக்கான தீர்வை எட்டுங்க. இது ரீல்ஸ் போடுறதுனால ஒன்றும் ஆயிர போறது இல்லைல்ல. இதனால இப்போ குடிமகன்லாம் அதிருப்தியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு 300 ரூபா மிச்சமாகும்பா, 10 ரூபா சேர்த்து வச்சாவே ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் எங்க பார்த்து ஒரு நாளைக்கு நான் மினிமம் எண்ணிக்கையில் மினிமம் ரீல்ஸ் போடுற வேகத்தெல்லாம் பார்த்தா ஒன்றெல்லாம் பத்தாது. அப்படி இருக்கும்போது மினிமம் ஒரு 300 ரூபாயாவது மாதத்துக்கு மிச்சமாகுதும், அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் நம்பி ஓட்டு, அந்த ஓட்டும் வந்திருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடினாங்க இல்லையா, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபான்னு. அப்போ அந்த வாக்காளர்களும் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்துருக்காங்க, இந்த 10 ரூபாயை உடனடியாக தடுத்து நிப்பாட்டணும், 10 ரூபாயெல்லாம் கேன்சல் பண்ணு, கொடுத்த காசுக்கு எனக்கு சரக்கு வேணும், நான் கொடுத்த காசு என்ன, அதுக்கான என்னோட சரக்கு கொடு, எதுக்கு இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு உரிமையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது வீடியோவாக எடுத்து போகிறது இன்ஸ்டாவில் போடும்போது குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அதையெல்லாம் தவிர்த்துக்கணும். பொது நலன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதுமாதிரி தேர்தல் முடிவு வந்ததுலேருந்தே தாவேக்காவினர் கொண்டாட்டத்தில் இருக்காங்க, மற்ற கட்சிகள் சில கட்சிகள் கொண்டாட்டத்தில், தமிழ்நாடு மக்கள் ஓரளவு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கணும். ஆனால் ஒருத்தர் மட்டும் அழுதுகிட்டே இருக்காருண்ணே. காதலன் படத்தில் எப்போ ஊரே சந்தோஷமா இருக்கு, நீ ஏன்ப்பா அழுகுறேன்னு. அது என்னன்னா, அவருக்கு தான் முக்கியமாக ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. இந்த தோல்வியை நினைச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் என்ன அவர் மேலே புகார் இருக்கு, என்ன அலிகேஷன் இருக்குன்னு தெரியல. அவர் ஜெயிச்சாச்சு, மற்ற எம்எல்ஏ யாருமே இந்த மாதிரி கவலைப்படலை. இப்போ பல சீனியர் எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவங்க, பரம்பரையாக திமுகவில் இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு சிலர் தோத்துருக்காங்க, சிலர் ஜெயிச்சு உள்ள போயிருக்காங்க. அவங்க யாருமே இந்த மாதிரி அழுகலை. இவர் பார்க்குற இடமெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. ஐயா, முதல்ல அதுல இருந்து மீண்டு வாங்க, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை. ஜெயிச்சவங்களா கொண்டாட்டத்தில் இருக்காங்க, ஆனால் இவர் ஜெயிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. இதான் முரணா இருக்கு. யாருக்காக அழுகுறாருன்னு தெரியல. மக்களுக்கு நல்லதை செஞ்சால் மக்கள் தானாக உங்களை மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைப்பாங்க. இப்போ நம்மளாம் வந்து இன்னமும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. மக்களுக்கு ஆட்சியில் உட்காரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து மறுபடியும் மக்கள் நம்மளை தோக்கடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்திக்காமல் நின்றுட்டு எதேச்ச போக்கா இருந்துட்டு, மெத்தனை போக்கா ஆட்சியில் இருந்துட்டு, ஆட்சி போனோன்னையும் பதவி போனோன்னு இப்படி அழுகுறதெல்லாம் நல்லா இல்லை. கொஞ்சம் மனசை தேர்த்திக்கோங்க. மறுபடியும் மக்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க, அந்த தொகுதியில் நல்ல வேலையை செய்யுங்க. குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப சேகர்பாபு அழுதாரு. இன்றைய தினம் வந்து எம்எல்ஏ பதவி இருக்கிறதுக்கு போய் துண்டு போட போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட. வாழ்த்து அப்பயே உட்காந்து அழுது, இன்னைக்கே அழுதுருக்காரு. இதை பற்றி அதிகமாக பேசி என்னை கோத்து விட்டே ஆகணும் நீனு. இல்லை, நான் தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அதுதான் இதோட விளைவு அப்படின்னு சொல்லி சோசியல், அதுதானே உண்மை, எழுதிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை மக்கள் உட்காந்து அழுத கண்ணீர் சும்மா விடுமா? அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர், அந்த கண்ணீருக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ கிடைச்சிருக்கு. ஏன்னா இது வந்து சாபம். அந்த தூய்மை பணியாளர்கள் சாலையில், ஏன்னா நம்ம போயிருக்கோம், நம்ம சொல்ல சோசியல் மீடியா முழுவதும் எழுதி அதுதான் அழுதுறாங்க. நம்ம அந்த மக்களை போய் சந்திச்சிருக்கிறோம். அது சரியான மழை காலத்தில்
அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் வலிஞ்சு ஓடுற தண்ணியிலேயே படுத்திருந்துட்டு எவ்வளவு கொடுமைகளை பார்த்தோம். ஒரு அக்காலாம் வந்து அந்த குப்பை அள்ளி அள்ளி அவங்க கையெல்லாம் புண்ணாய் போய் கிடக்குது. அந்த புண்ணோட அந்த ஈரத்தில் கிடந்தாங்க. அவங்களுக்கான கழிவறையை பூட்டி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கான அடிப்படை சுகாதார வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல. அவங்களை எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அரசு குறியாது. அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் செவிலியர்கள் ஆகட்டும், ஆசிரியர் ஆகட்டும், அதாவது இங்கே சேப்பாக்கத்தில் போராட்டம் பண்ணுறவங்க அப்படியே கொத்தோட பிடிச்சி கொண்டு கிளாம்பாக்கத்தில் போய் இறக்கி விடுறது. அவங்க ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், வயதான அப்பா அம்மா யாராவது கூட வந்திருப்பாங்க, அவங்க இங்கே தங்க வச்சுட்டு இங்கே போராட்டத்தில் இருந்திருப்பாங்க. அவங்கள திடீர்னு இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போயிட்டா அந்த குடும்பத்தினர் எப்படி கிளாம்பாக்கத்தில் போய் தேடுவாங்க? இங்கேருந்து போனாவே 1 மணி நேரம் ஆகுமே. இது எவ்வளவு பெரிய இன்னல்ல கொண்டு போய் விட்டாங்க. அப்போ இந்த கண்ணீரெல்லாம் தான் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. அவர் அதுலேருந்து மீண்டு வரணும். இப்போ இவர் இந்த அளவுக்கு அழுகிறது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, கொளத்தூர் தொகுதியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, ஐயா விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இவரோட அழுகையாக இருக்குது. ஐயா விஎஸ் பாபு அவர்கள் அறிவார்ந்த பெருமகன். நேற்றைய தினம் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றுட்டு வெளியில் வந்தோடனே அருமையாக பேசியிருந்தார். நிதானமாக பொறுமையாக ஒரு வார்த்தையும் தெளிவாக போட்டார். பத்திரிகையாளர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை, சூப்பர், எங்களோட முதலமைச்சர் அருமையாக பேசிட்டாரு, எல்லாரும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமான கருத்துக்களை அப்படியே தெளிவாக மக்களுக்கு தேவையான மாதிரி சிறப்பாக எடுத்து வச்சாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு. அவரெல்லாம் அமைச்சர் ஆகியிருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஏன்னா சீனியரு ஒரு பெரிய தலைக்கட்டையே போட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் தாவேகாவினர். இன்னும் நிறைய மக்களுக்கு ரசிக்கக்கூடிய செய்திகள்லாம் வரணும், இந்த மாதிரி காணொலிகள்லாம் வரணும். அதை அவங்க ஒரு சைடு பார்க்கணும், இவரும் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கணும். தலைவர் பேசிட்டாரு. எங்கள் முதலமைச்சர் நல்லா பேசிட்டாரு, பேசுறதுக்கு கொஞ்சமே இல்லை. எல்லாம் தலைவருடைய முடிவு. தலைவர் என்ன சொல்றாரு அதை செய்யக்கூடிய தொண்டன். எல்லா அடிப்படை வசதிகளும் கீழே இறங்கி மேலே போவேன். எல்லா பிரச்சனையும் இருக்குது. கஞ்சா இருக்குது, எல்லாம் எல்லாமே இருக்கு. இல்லாதது ஒன்றும் இல்லை. கொளத்தூர்ல எல்லாமே இருக்கு. 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர். சூப்பர், நீங்களே பார்த்து வெளியிடுங்க, போட்டி போடுங்க, நீங்க போடுங்க. ஆனால் அடுத்ததாக முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் குண்டை தூக்கி போட்டிருக்காரு. பெட்ரோல்லாம் குறைச்சிக்கோங்கப்பா, தங்கம்லாம் வாங்காதீங்கப்பா, தேவையே கிடையாது நமக்கு அப்படின்னு. எப்பெல்லாம் அவர் டிவியில வராரோ அப்பெல்லாம் மக்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. ஐயோ என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த களவாணி படத்துல இவர் விமல் வந்து செல்போன் எடுத்துட்டு போயிட்டாவே இங்க வண்டியில உட்காந்து ஆத்தி போன் வந்துருச்சுடி அப்படிங்கிற மாதிரி இவர் எங்கேயாவது டிவியில வந்தாவே மக்களுக்கு பயம் வந்துருது. இவர் வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் இவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து இந்த பொது வெளியில் போகிற வரதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பெட்ரோலை வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க, அதிகமாக வெளியில் போகாதீங்க, கல்யாணத்துக்கு நகைலாம் வாங்காதீங்க. அதான் வரேன். அடுத்து வந்து எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருங்க, வீட்டில் இருந்தே வேலை பாருங்க. இன்னைக்கு வேலை இருக்குமா இல்லையா, வீட்டில் தான் இருக்க போகிறோமான்னு தெரியாமல் பல பேர் இருக்காங்க. வீட்டில் இருந்தே வேலை பாருங்க. அடுத்து நகையெல்லாம் அதிகமாக வாங்காதீங்க, நகையெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கணும்னா கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க, இப்போதைக்கு வாங்காதீங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்காரு. இதை பார்க்குற பொதுமக்கள் இப்போ பீதியில் இருக்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டில் தான் போர்லாம் எதுவுமே வரலையே, அர்மோஸ் பாதையை கூட திறந்து விட்டுட்டாங்க, ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் குண்டை தூக்கி போடுறாரு. ஏற்கனவே இன்னைக்கு விலைவாசி படுபயங்கரமாக ஏறிடுச்சு. ஒரு 4 இட்லி வாங்கினா 60 ரூபா, அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிடுச்சு. பல ஹோட்டலில் மூடிட்டாங்க, ஏன்னா இந்த கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில கடையில் தோசை போடுறதே நிப்பாட்டிட்டாங்க. அது எப்படி விலை ஏற்றிருக்காங்கன்னா, 50 ரூபாய்க்குல இருந்தா 5 ரூபா, 100 ரூபாய்க்குல இருந்தா 10 ரூபா, 100 ரூபாய்க்கு மேலே போனால் இப்படி அவங்களே ஸ்லாப்லாம் வச்சுக்கிட்டாங்க. தோசை போடுறது இல்லை, ஏன்னா தோசை கல் சூடாக ரொம்ப நேரம் ஆகும், சிலிண்டர் நிறைய தேவைப்படும்னு. பொங்கல் இருக்கு, புளியோதரை இருக்கு, சாம்பார் சோறு இருக்கு, இட்லி இருக்கு, இந்த மாதிரி கடைகள்லாம் மாறிடுச்சு. பல டீ கடை வந்து இதுக்கு மாட்டாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறிட்டாங்க. பாய்லர்லாம் இப்போ வைக்கிறது இல்லை. இந்த பாய்லர் போட்டு இப்படி ஆற்றி கொடுக்குறதெல்லாம் கிடையாது. கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை அப்படியே சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றி கொடுத்துருவாங்க. இந்த நிலைமைக்கு போயிடுச்சு. கடைகள்லாம் வியாபாரம் எல்லாம் படுத்துருச்சு. அடுத்து பொதுமக்களும் வெகுவாக பாதிக்கப்படுங்க. இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் போட போகிறோம், 2 வீலருக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் வேணும்னு கேட்டோம்னா அவன் வந்து நோ பையா தோசை அப்படிங்கிறான். என்னடா தோசைங்கிற என்னடான்னு பார்த்தோன்னா 200 ரூபாய்க்கு தான் போடுவானா. 500 ரூபாய்க்கெல்லாம் பெட்ரோல் கிடையாது, 200 ரூபா தான் வேணா வாங்கு
அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இவர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. இல்ல சில பேர் கல்யாணம்லாம் வச்சிருக்காங்க இவரை நம்பி. ஆமா, இவரை நம்பி கல்யாணம்லாம் வச்சிருக்காங்க. இவர் வந்துட்டு உடனே நகையெல்லாம் வாங்காதீங்கப்பா அப்படிங்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டு வந்து நீங்களே கொஞ்சம் பேசி விட்டீங்க, ஏன்னா அப்பெல்லாம் நிறைய வரதட்சணை வேற கேட்கறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் என்ன பிரச்சனைங்கிறத பொதுவா சொல்லி வெளிப்படையா இருக்கணும் இல்லையா? வெளிப்படையான நிர்வாகம் தான் சிறந்த நிர்வாகமா இருக்கும். இவர் அதை சொல்லாம இப்படி பொத்தம் பொதுவா பேசிக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பீதியை தான் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் மாதிரி நம்மளும் பீதியில தான் இருக்கிறோம். எதுல கை வைக்க போறாரோ, என்ன பண்ண போறாரோ. ஏன்னா ஏற்கனவே பெட்ரோல் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. இப்ப சிலிண்டர் விலையை ஏத்த போறாரா, பெட்ரோல் விலையை ஏத்த போறாரா, இல்ல தங்கம் வாங்காதீங்கிறாரு தங்கத்தோட விலையை ஏத்த போறாரா, ஒன்னும் புரியல. அந்நிய செலவாணி கரைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. என்னதான் செய்ய போறாங்களோ, என்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படின்னு தெரியல. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை அரசு தெரியும். நன்றிண்ணா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.